ஐயா ரத்தம் ஐயா Honestly, I'm still getting to know the names of all the folks who worked in the embassy. Yeah, they're reading most of the one. பெண்கள் விவகார பொறுப்பதிகாரியும் இங்கே சந்திக்க வந்தார்கள். அவர்கள் முக்கியமாக அறிய இருந்தது நமது குடாநாட்டிலேயும் போரினால் பாதிக்கப்பட்ட இடங்களிலேயும் என்ன விதமாக அபிவிருத்திகள் இடம்பெறுகின்றன என்பதை பற்றி. நான் முதலில் சொன்னேன், எங்களுடைய இடம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் 25 ஆண்டுகளாக அவர்கள் வேறு இடங்களில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களை மீள் குடியேற்றுவது முதலாவது பிரச்சனையாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து மறியலிலே எவ்வித விசாரணையுமற்று அங்கே வைத்திருக்கப்படுகின்ற தமிழ் கைதிகள் அனைவருக்கும் ஒரு தீர்வை விரைவில் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் விசேடவிதமாக கேட்டது, எங்களுடைய போரினால் பாதிக்கப்பட்ட விதவைகள் அவர்கள் வாழ்வதற்கு ஏதாவது உதவிகள் செய்து வருகின்றதா அரசாங்கம். அதுக்கு நான் சொன்னேன், அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சி சொற்பம். வேறு சபைகளால், திருச்சபையால், வேறு நிறுவனங்களால் சில உதவிகள் தான் கொடுக்க முடிகின்றது. முழுமையாக நாங்கள் அவற்றை செய்ய முடியாமல் இருக்கின்றது. அரசு இதை பொறுப்பேற்று கூடிய விரைவில் அவர்களுக்கு அந்த உதவியை கொடுக்க வேண்டும் என்றும். பிறகு அவர்கள் அரசோதிகளிடம் கேட்டார்கள், என்ன மாதிரியாக இந்த விதவைகள் வாழ்கின்றார்கள், அவருடைய பிரச்சனைகள் என்ன என்பதையெல்லாம் கேட்டிருந்தார்கள். பிறகு எமது யாழ்ப்பாணத்திலே என்ன விதமாக முன்னேற்றத்தை கொண்டு வரலாம், வேறு விதமாக இந்த ட்ரக்ஸ் போதைப்பொருள் இதுகள் இருக்கின்றது. அதற்கு நான் சொன்னேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். வேலை வாய்ப்புகளை எடுத்து கொடுத்தால் அவர்கள் தங்களுடைய வேலையோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இப்பொழுது அதுவும் அந்த சந்தர்ப்பம் இல்லை. போதிய அளவு வேலை வாய்ப்புகள் இல்லை. இவற்றையெல்லாம் அரசாங்கம் செய்ய முடியாவிட்டாலும் வேறு நிறுவனங்கள் வந்து அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் செய்வதற்கு இவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதனூடாக எமது பிள்ளைகள், பள்ளிக்கூடம் விட்டு இருக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்திலேயும் வெளி வரப்போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்க வேண்டும். இதுதான் எதிர்காலத்தில் மீண்டும் இந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி என்று அவர்களுக்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்கின்றேன். எங்களுடைய அரசாங்கத்தோடு தான் தொடர்பு கொண்டு அவற்றை செய்யலாமே ஒழிய நேரடியாக செய்ய முடியாது. ஆனால் உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். The amount of problems that they have with physical, we look forward to seeing the foreign mental, medical, economic, social. We have all types of problems. அங்கே வச்சு கை கொடுக்கலாம் சார். வயலான இன்று அமெரிக்காவில் இருந்து கேத்தி ராசல் என்ற உலக பெண்கள் சம்பந்தமான விடயங்களை கவனிக்கும் அமெரிக்க உயர் ஸ்தானிகர் என்னை காண வந்தார். அதே நேரத்தில் எங்களுடைய அமெரிக்க ஸ்தானிகரும் திடீரென்று அவருடன் சேர்ந்து வந்திருந்தார். அவர்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு பெண்கள் இந்த போரின் பின்னர் எப்பேற்பட்ட ஒரு நிலையை வகிக்கின்றார்கள், இங்கு என்ன நடக்கின்றது என்பதை பற்றி அறிந்து செல்வதற்காகத்தான் வந்திருந்தார்கள்.
அப்பொழுது நான் அவர்களுக்கு சுமார் 80,000க்கும் மேற்பட்ட விதவைகள் தங்களுடைய குடும்பங்களை தனித்து பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்றும் அவர்களில் பலர் வயதில் மிக குறைந்தவர்கள் 25க்கும் 35 அல்லது 40க்கும் இடைப்பட்டவர்கள் என்றும் குழந்தைகளை 3-4 குழந்தைகளை ஏற்கனவே பெற்றுள்ள தாய்மார்கள் என்றும் அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முழுமையாக சிந்தித்து பார்த்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் அவ்வாறு செய்வதாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டேன். ஏனென்றால் போரின் பின்னர் பாதிக்கப்பட்ட இந்த இடத்திலே இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்திலே ஓரிரு குடும்பங்களுக்கு நன்மைகளை செய்வதால் அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்று அவற்றை அடையாளம் கண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்காது விட்டோமானால் அது வருங்காலத்திலே நன்மைகளை பயக்காது. எனவே நான் அவர்களுக்கு கூறியது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே இருக்கும் பெண்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஏதாவது ஒரு கைத்தொழில்கள் அல்லது தொழில் வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து தங்களுடைய குடும்பங்களை பார்த்து கொண்டு கூறிய ஒரு விதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அம்மையார் அதை ஏற்றுக்கொண்டார். அது ஒரு நல்ல புத்தி என்று. ஏனென்றால் அவர்கள் இத்தனை குழந்தைகளுடன் இருப்பவர்கள் அந்த இடத்தை விட்டு வேறெங்கேயும் செல்ல வேண்டியிருந்தால் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், குழந்தைகளுக்கு பிரச்சனையாக இருக்கும் என்று. அடுத்தது, குடும்பங்களிடையே பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் எழுவதற்கு இருக்கும் காரணங்களை பற்றி ஆராய்ந்தோம். சில தாய்மார்கள் வருமானம் இல்லாத காரணத்தினால் இந்த கீழைத்தேயம் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் குடும்பங்களிலே இப்பேற்பட்ட சில தகாத நடவடிக்கைகள் நடந்து வருவது சம்பந்தமாக வெளிவந்துள்ளதாக அதனை அறிவித்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆராய்ந்தோம். இதைவிட பெண்கள் சம்பந்தமாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்து அவர்களுக்கு நன்மைகளை செய்யலாம் என்பது சம்பந்தமாகவும் பல விதங்களிலும் பல கோணங்களிலிருந்து இவற்றை ஆராய்ந்து ஒன்றை அவர்களுக்கு நான் எடுத்து கூறினேன். என்னவென்றால், நாங்கள் இந்த நாட்டிலே மத்திய மாகாணங்களைப் போல் இருப்பதை மத்திய மாகாணங்களைப் போல் எங்களை நடத்துவது பிழை என்று. ஏனென்றால் ஒரு 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 இதுதான் உண்மையான நிலை என்று ஒரு ஒரு தனித்துவ நிலையொன்றை நாங்கள் வைத்துக்கொண்டோமானால் அந்த நிலைக்கு கீழே தான் நாங்கள் இருக்கின்றோம். மத்திய மாகாணங்கள் அதற்கு மேலான ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கும்போது எங்களுடைய நிலையை மேல் உயர்த்த செய்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தால்தான் மத்திய நடவடிக்கைகளை எடுக்க முடியும். இதனை நாங்கள் புரியாது நடவடிக்கைகள் எடுக்க தலைப்பட்டோமானால் அது எங்களுக்கு நன்மையை பயக்காது. என்னென்ன விதங்களிலே நாங்கள் நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் என்பது சம்பந்தமாக சில கருத்துக்களை அவர்களுக்கு தெரிவித்தேன். அதாவது, நல்லிணக்கம் என்று சொல்லும்போது மத்திய அரசாங்கம் தாம் நினைத்ததை கொண்டு வந்து எங்களுக்கு திணித்து இதுதான் நல்லிணக்கம், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதில் எந்தவித பயனும் இல்லை என்று. நல்லிணக்கம் என்று கூறும்போது நாங்கள் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று அறிய வேண்டும் என்று. அடுத்தது, நல்லிணக்கத்துக்கு முதல் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே கடந்த 67 வருடங்களாக என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதை சிங்கள மக்கள் தெரிந்து அறிந்து அதை பற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும். இவ்வாறு தான் நாங்கள் செய்திருந்தோம், இது பிழையாக நடந்தது என்று சொன்னால் அந்த பிழைகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய போகின்றோம் என்ற ஒரு மனோபாவத்துடன் முன்னேறி சென்றால்தான் அங்கு நல்லிணக்கம் இருக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டினேன். அப்போ அந்த நேரத்திலே எங்களுடைய இலங்கைக்கான அமெரிக்க ஸ்தானிகர் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை என்னிடம் கேட்டார். உங்களிடையே இருந்து இது சம்பந்தமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள்.
அப்படியானால் உங்களுடைய வடமாகாணத்திலிருந்து ஒரு 20 படித்து உயர்ந்து படித்திருக்கும் பெண்களையும் தெற்கிலிருந்து கிராமிய மட்டத்திலே 20 பெண்களையும் சேர்ந்து அவர்களுக்குள் எப்பேற்பட்ட நல்லிணக்கத்தை எவ்வாறு இயற்றலாம் என்பது சம்பந்தமாக அவர்கள் ஒரு கருத்தரங்கத்தை வைத்து பேசிக்கொண்டால் என்ன? நான் சொன்னேன் அது நல்ல ஒரு விடயம். ஆனால் இதிலே மொழி பிரச்சனை இருக்கின்றது. இவர்கள் தங்களுடைய மொழியிலே தாங்கள் நன்றாக பேசுகின்றார்கள், அவர்கள் தங்களுடைய மொழியிலே நன்றாக பேசுகின்றார்கள். ஒருமித்து பேசக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் வருவித்துக் கொள்ளவில்லை என்று. ஆகவே அந்த ஒரு நிலை எங்களுக்கு இப்பொழுது ஒரு 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 கஷ்டமாக இருக்கின்றது, தடையாக இருக்கின்றது என்பதை எடுத்து கூறினேன். முடியுமா என்பதை பற்றி நான் ஆராய்ந்து பார்ப்பதாகவும் கூறினேன். அவர் திருமதி ரசல் அவர்கள் எங்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த விடயங்களை, அறிவுரைகளை, தரவுகளை வைத்து என்ன விதத்திலே அமெரிக்க அரசாங்கம் எங்களுக்கு உதவிகளை புரிய முடியும் என்பது சம்பந்தமாக ஆராய்ந்து பார்ப்பதாக குறிப்பிட்டார். அதில் இன்னொரு விடயம் இருந்தது. சில நேரத்திலே இந்த மைக்ரோ கிரெடிட் என்று சிறு கடன் தருவது சம்பந்தமாக, அதாவது ஒரு கிராமத்திலே இருக்கும் பெண்கள் தங்களுடைய சிறு கைத்தொழில்கள், குடிசை கைத்தொழில்களில் இறங்கும் போது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அதனை ஒன்றில் திரும்ப பெறக்கூடிய விதத்திலே ஒரு ஒரு சுற்று நிதி உதவி ஒன்றை செய்ய முடியுமா என்பதை பற்றியும் ஆராயுமாறு நான் கேட்டுக்கொண்டேன். அதையும் சரியென்று அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் எங்களிடம் வரும் இன்று புதன்கிழமை வரும் பலர் தங்களுடைய வீடுகள் இந்த முடிவடையவில்லை, அதனை முடித்து கொடுப்பதற்கு எங்களுக்கு சிறு கடன் உதவி வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்றார்கள். இதற்கு ஏற்றவாறு சிறு கடன் கொடுக்கக்கூடிய உதவிகளை அளிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பொறுப்பு நிதியம் ஒன்று இருந்தால் அது மக்களுக்கு நன்மை பயக்கும் என்ற அந்த கருத்தையும் அவர்கள் முன்வைத்தேன். பொதுவாக இவற்றைத்தான் நாங்கள் பேசிக்கொண்டோம். ஒரு நல்லதொரு கூட்டம் என்று தான் கூற வேண்டும், நல்லதொரு கருத்து பரிமாற்றல் என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் பல விடயங்கள் எங்களை பற்றி அமெரிக்க அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கின்றது. அதனை எங்களால் அவர்களுக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருந்தது. அத்துடன் அவர் அந்த பெண்கள் சம்பந்தமான விடயங்களிலே மிகவும் அக்கறையுடன் எழுதி கொண்டு என்னென்ன